என்ன மாவுசனா தாக்க தீக்க உன் பாப்பா போடா சலான் சலான் பேசாதே பேசாதே கெட்டிக்காரன் பேசாதே கெட்டிக்காரன் பேசலாம் காலையில புட்டு இட்லி கூட கிடைக்காது போடா காய்ச்சி விட்டாதானே சாப்பிடுவேன் வாங்கய்யா வாங்கய்யா வணக்கம் 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 செந்தமிழ் புலவரேனும் செந்தமிழ் புலவரேனும் சிற்றவை வந்து நீங்கள் சிற்றவை வந்து நீங்கள் உந்தியில் தெரிந்தவாறு புகழ்ந்திடும் நாடகத்தில் சிந்தையிலே வியப்பானாலும் தங்கள் செவிதனிலே கயப்பானாலும் ஒரு நிந்த சொல் கூறிடாமல் நின்மனம் பொறுத்தே ஆழ்வாய் சபா வணக்கம் செந்தமிழ் புலவர்னா யாரு? நீ புலவரா இல்ல நான் புலவரா? அதை அடிக்கிறாங்களா பாடுறாங்களா அவங்க எல்லாம் புலவரா? பின்னால லோட்டு புட்டு தாடுறான அவங்க புலவரா? லோட்டு புட்டுனா காது கேக்குது. அப்புறம் என்ன அட பைத்தியக்காரா, மொத்தம் 32 தாளம் அது பின்னால அடிக்கிறதா? ஆமா. கேட்டுங்க ஐயா, 2 இரும்பு தளம் தான் பின்னால அடிக்குது. 32 தளம் அடிக்குது. ஐயோ அது அப்படி இல்லப்பா. உனக்கு இருக்கிறது 2 கை இருக்குது. ஆமா. ஒரு கைய பின்னால வேலைக்கு ஒதுக்கி விட்டுற. ஆமா. இந்த ஒரு கைய வச்சு நீ எஞ்சாத்த தின்ற. ஆமா, ஏதோ பிய பூனாங்க திங்கறோம். அதெல்லாம் உனக்கு என்ன செஞ்சான்? ரொட்டி பூரி பொங்கல் அது எதுக்குமா ஒரு கை வருது? இல்ல. அத போல தான் அதுவும். சரிங்க. அப்ப கால வருஷம் 32. சரி. அதனால வேண்டி செந்தமிழ் புலவரேனும். செந்தமிழ் புலவர்னா யாரு? அவங்க தான் வந்து உட்காந்துக்கிறாங்களே அந்த நாளையில ராமாயணம் மகாபாரதம் அவங்க எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் செந்தமிழ் புலவர். சிற்றவை வந்து நீங்கள் உந்தியில் தெரிந்தவாறு. உந்தினா என்ன? தொப்புள் கொடியில இருந்து தான் அந்த வார்த்தை பூரா வெளியே வருது. உந்தியில் தெரிந்தவாறு புகழ்ந்திடும் நாடகத்தில் நாடகத்தை மட்டும் பெருசா சொல்றீங்க. அது என்ன காரணம்? ஆயர்கலை 64 கலை. ஆயாக்கலை இல்ல பாட்டியா கலை. ஆயர்கலை 64 கலை. ஆமா. அந்த 64 கலையிலே முதல் கலையாக வைக்க முடியாத தெருக்கூத்து. முதல் தெருக்கூத்து தான் கண்டுபிடிச்சு. அப்ப நாகரிகம் இல்லாத ஆடுறாங்க. இப்ப நாகரிகம் முத்த இப்படி செய்தானே எல்லாருக்கும் அப்படி செய்தானே எல்லாருக்கும் நாகரிகத்தோட ஆடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்ப நாகரிகம் தெரியாத நாள் அது எப்படி விளக்கு கொளுத்தி புட்டுக்குள்ள மூடி வச்சுட்டு நெருப்பு இல்லைன்னு படுத்துக்கினாங்களாம் சோறாகாதவே. அப்ப நெருப்பு எடுத்தான்னு தான் கனி வச்சு சோறாகிறது. அப்ப தெரியாத நாள். அதனால எனக்கு வேணும் தெரிஞ்ச. ஆமா,
மூணாவது வீட்டுல போய் கரண்டில நெருப்பு எடுத்துட்டு வருவாங்க எங்க பாட்டி. ஆமா. கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்த வரவு வீட்டுல போட்டுருப்பாரு. அதை புடிங்க வச்சுட்டு ஊதறது. புடிச்சிட்டு எரிஞ்சு பிற்பாடு தான் அப்புறம் எரிய அடுப்பு. இந்த தெருக்கூத்துல இருந்து தான் டிராமா வந்தது. இன்னும் நம்ம மண்ணிலே ஆடிக்கிறோமே. இத மேடை கட்டி ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டிராமா மாத்துறாங்க. டிராமால தான் சினிமா வந்தது. சினிமாவுக்கு கதை எழுதுனவங்க, நடிச்சவங்க, பாட்டு எழுதுனவங்க இவங்க எல்லாம் வந்து அரசியலுக்கு போகிறாங்க. அது எங்க இருந்து எங்க போகிறாங்க பாருங்க. இதான் அடிப்படை கடகால். எத்தொழில செய்தாலும் தெருக்கூத்து தான் அடிப்படை. இப்ப பொதுவா எடுத்துக்க வந்து சினிமா வந்து தெருக்கூத்து ஒரு கடகாலு. ஆமா. டிராமா இருக்குதே மேல இருக்கிற செவுரு. சினிமா இருக்குதே உயர இருக்கிற கீத்து. காத்து அடிச்சா அந்த கீத்து பாருங்க போய் மழை பெஞ்சா செவுரு இடிஞ்சு போகும். ஆனா எம்மாத்திரம் வெள்ளம் வந்தாலும் இந்த கடகால அசுக்குமா ஒண்ணும் செய்யாது. அப்படியே தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னே செஞ்சாங்க. டிவி வந்த புதுசுல ஆட்டக்காரனுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்குற காசு ஒரு டிவி கொண்டு வச்சுட்டோம்னா அது மாதிரி ஓடின்னு கிடக்கும் அப்படி வேண்டி ஊர்ல செய்தாங்க. அப்புறம் டிவி வச்சுட்டு பார்த்து இந்த புள்ளசாதி செத்த நேரம் பார்த்துதா அல்லாத மலையாந்து வச்சுக்குவேன். அந்த டிவி எவனா கழிச்சுன்னு போட்டான். அப்ப ஆமா அது போல மறுபடியும் தெருக்கூத்துக்கு தான் வந்துக்கிறாங்க எல்லாம். அதனால 1064 கலையில வைக்க முடியாது தெருக்கூத்து. ஆமா. அதனால வேண்டி இந்த நாடகத்தை நாம் துவக்க வேண்டும் என்றால் வந்திய உன் பேர் என்ன, ஊரு என்ன அது சொன்னா
எப்படி ஒரு நாட்டுக்கு போனால் கெட்டிக்காரன் வந்து விட்டார். உன் பேர் கெட்டிக்காரன். ஆமா. ஒரு நாட்டுக்கு போனால் சரி பபன் வந்து விட்டார். பபன் வந்து விட்டார். ஒரு நாட்டுக்கு போனால் சரி இந்த பக்கத்துல நம்ம கூத்தாடுறோம்னா ஆமா கடலூர் மாவட்டம் பாண்டியில எனக்கு தொப்ப கூத்தாடின்னு பேரு. சரிதான் சரிதான். அப்படி தேசங்கள் வரும் பாஞ்சங்கள் வேற. இந்த ஊர்ல தொப்ப கூத்தாடி. தொப்ப கூத்தாடி. ஆமா. போன வருஷம் நம்ம 2 ராத்திரி ஆடலங்க. 3 ராத்திரி. 3 ராத்திரி ஆடினோம். அப்ப உனக்கு தொப்ப கூத்தாடின்னு பேரு. அதனால வேண்டி எந்நாட்டுக்கும் பொன்னாடாக வைக்க முடியாது இந்த விலங்கல்பட்டி என்று சொல்லும்படியான ஆமா புண்ணிய நகரிலே பங்காளிமார்கள் அனைத்து பேரும் ஒன்றாக சேர்ந்து தம் இஷ்டகுல தெய்வமாக வைக்கக்கூடிய பச்சைவாடி அம்மனுக்காக வேண்டி அபிஷேக ஆராதனை செய்து திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கி அதோட மட்டும் விடுத்தால் நமக்கு பெருமை அல்ல அப்படி என்று சொல்லி திருக்கோயிலூர் தாலுகாவை சேர்ந்த டி புதுப்பாளையம் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தேவிகா தேவி நாடக சபா அவர்களை கொண்டு வந்து பெருமையோடு நாடகம் நடத்த வேண்டும் என்று ஆண் 8 பெண் 8 16 பேர் வந்துட்டோம். அதுல ஒரு பொண்ணை எட்டிட்டு வந்துட்டோம். நாங்க 16 பேரை வச்சு சமாளிக்குதா அந்த பொண்ணுகிட்ட எங்களால சமாளிக்க முடியல. எங்களால சமாளிக்க முடியல. 16 ஆமாம்பா அந்த பொடங்க இழுத்தாங்க. நான் ஒரே ஆள் பாக்குறேன். அந்த பொண்ணை பாரு. நிறுத்துறா. பொண்ணாட்டிட்டு வாங்கணும்னா ஒரு மரக்கட்டை தந்து காட்டுறீங்க. பொண்ணுன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு பொண்ணுன்னா நைட்டி போட்டிருக்கான், சுடிதார் போட்டிருக்கான், பாவாடை தாவணி கட்டிருக்கான், புடவை கட்டிருக்குன்னு பார்த்தா இது என்ன முண்டை கொண்டு வந்து காட்டுறீங்க. நைட்டி போட்டிருக்கோம், பாவாடை கட்டிருக்கோம், தாவணி கட்டிருக்கோம், அந்த முந்திரி தப்பிட்டு போன பாக்குறியா. அப்புறம் என்ன பைத்தியக்காரா இந்த பொண்ணு இருக்குதே இது நைட்டிலையும் போடாது பகல்லையும் போடாது. எந்த நேரம் முட்டை கிடத்தான். ஆமா சரிதான். இது யாரு? அயனாகிய பிரம்மதேவன். நம்ம எல்லாம் படைக்கிறாரு அந்த பிரம்மதேவனுடைய மனைவி. சரிதான். கலைவாணி. கலைவாணி. ஆமா சரஸ்வதி. அதான் பெரியவங்க சொன்னாங்க. என்ன வருந்த வருந்த வருவார் ஒருத்தி, வருந்தாத முன்னமே வருவார் ஒருத்தி, வருந்தி அழைத்தாலும் வரமாட்டார் ஒருத்தி. அது யாரு? வருந்த வருந்த வருவார் ஒருத்தி கலைவாணி. பசங்க எந்த அளவுக்கு நல்லா படிக்குதோ பிற்காலத்துல அது உத்தியோகத்துக்கு போகும். வருந்தாத முன்னமே வருவார் ஒருத்தி. நான் சாப்பிட்டுவேன் ஒரே கோட்டை அதான் மூதேவி. வருந்தி அழைத்தாலும் வரமாட்டார் ஒருத்தி. அதான் மகாலட்சுமி. பணத்துக்கு சொந்தக்காரி. ஆமா என்னதான் நீ மண்டையை உடச்சிக்கினா கூட அந்த அம்மா அவங்ககிட்ட வரமாட்டாங்க. அவங்களுக்காக இஷ்டம் வந்தாதான் அவங்க வருவாங்க. அப்படி இந்த 3 சாமியில உனக்கு எந்த சாமியை பிடிக்கும்? மூதேவி தான் எனக்கு பிடிக்கும். நீ எலெக்ஷன்ல தேர்ந்தெடுத்து சொல்றமா? நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. ஒரு மனுஷன் வாழணும்னா படிக்காத கூட வாழ்ந்துடலாம். கை நாட்டு வச்சா போதும். ஆமா பணம் இல்லாத கூட செல்வம் இல்லாத கூட வாழ்ந்துடலாம். யாராவது தூக்கம் இல்லாத வாழ முடியுமா? முடியாது. யானை முதல் எறும்புக்கடை 8008 ஜீவஜந்துகளுக்கும் எல்லாருக்கும் உறக்கம்னு ஒண்ணு இருக்குது. அது இல்லாத மனுஷன் உயிர் வாழ முடியாது. அதனால வேண்டி அதான் நல்ல சாமி. பொண்டாட்டியே பேர் அந்த பேர் தான் வச்சிருக்கேன். ஐயா என்னடா ஏன்டா அப்படி வச்சா? கொஞ்சம் வெங்கடாப்பேட்டில் தான் எனக்கு பொண்ணு கட்டுறது. ரைட்டு. சொந்த பேர் அவளுக்கு குழஞ்சம்மா. ஆனா பத்திரிகையில போனாங்க. ஆமா நிறுத்துறா. நான் வச்சு முறை கெட்டிக்காரன். எனக்கு முன்ன போனா வந்து வேலைக்காரெல்லாம் வரான். தேவின்றான், சுபத்ரா தேவின்றான், திரௌபதா தேவின்றான், கங்கா தேவின்றான், பார்வதா தேவின்றான். ஆமா எல்லாம் தேவி பட்டம் வச்சுட்டு ஆட்டாடுறான். அப்ப நான் போனா என்ன வெறிக்க பாக்குறான். எனக்கு அசிங்கமா நானும் என் பொண்டாட்டிக்கு தேவி பட்டம் வைக்க போறேன். சரி அப்படின்ட்டு இன்று முதல் என் பொண்டாட்டி பேர் மூதேவி. கரெக்டான பேருடா. நல்லது. சரி அப்படி இருக்க அப்படி நாம் நாடகத்தை துவக்க வேண்டும் என்று சொன்னார். ஆமா பச்சைவாடி அம்மனுடைய காலில் ஊந்து அந்த அம்மா சொல்லுவாங்களா? மகனே ஒரு வார்த்தை பேசாது. அது பேசாத மறைமுகமா இருந்து காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வம். இதெல்லாம் பேசக்கூடிய தெய்வம். இவர்களை எல்லாம் தாய் தந்தையாக நினைத்து இவருடைய ஆசீர்வாதம் பெற்று மறுபடியும் விநாயகப் பெருமானை வணங்கி சொல்லலாம். சரிங்க.
இருக்கக்கூடிய அம்மா உலகம் இருக்கக்கூடிய புத்த மகமாரி அம்மனுடைய பார்த்திருக்கும். இன்னும் பச்சவாரி அம்மனுடைய பார்த்திருக்கும். கிளியாந்தம்மா ஜாலி அம்மனுடைய பார்த்திருக்கும். இன்னும் கிராம தியாசுடைய பார்த்திருக்கும். நாட்டாண்மை மணி 52 ஊராட்சி மன்ற தலைவர் வாரடி நபர்கள் விழா குழு தலைவர்கள் அடுத்து நல்ல உலகளுக்கும் நம்ம நாடகத்தை கண்ணுக்கு வந்த உள்ளூர் வாசிகளுக்கும் வெளியூர் வாசிகளுக்கும் நாடக நண்பருக்கும் உங்களுக்கும் வணக்கம். அடுத்தபடியாக மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லைநகர் ஆட்டக்காரனுக்கு பெண்டாகினார். கேட்டிலையோ பெண்ணே கொட்டி மறிக்க ஒரு கோட்டான வெட்டெடுத்தார். மாடாடுகளை மேய்க்கும்படியான யாதவ சிகாமணி அந்த பகவானுடைய தங்கை அந்த மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகர் ஆமா தில்லை நகரிலே 2011 நேத்திரம் படைத்த சிவபெருமானுக்கு தேவையாகினார். மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகர் ஆட்டக்காரனுக்கு பெண்டாகினார். ஆட்டக்காரனா யாரு? நாமள ஆட்டக்காரன் இல்ல, அவர் தான் ஆட்டக்காரனு பேரு. அவர் ஆடிய சிவபெருமானுக்கு ஆட்டக்காரர் என்று ஒரு பேர். ஆமா, அவர் ஆடியது தில்லையிலே. நாம் ஆடுவது ஊர் எல்லையிலே, ஊரூரா எல்லையிலே. அவர் ஆடியது திருக்கூத்து. ஆமா, நாம் ஆடுவது தெருக்கூத்து. இந்த நிலையிலே கேட்டிலையோ பெண்ணே கொட்டி மறிக்க ஒரு கோட்டான யானை முகம் கொண்ட விநாயக பெருமானை வணங்கினார். எல்லாருக்கும் சரிங்க. என்னை வரமாட்டேன் காணாத புண்ணாக்கு வரவும் சேர்த்து கூட யாவது வர வேண்டும். யாது வர வேண்டும் கேளுங்க. ஐயா நான் நடத்தான் சங்கீத குற்றம் கெட்டிக்காரன் குற்றம் எந்த குற்றம் என்ற போதிலும் முன்னே வந்து நாடகத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும். நடத்தி வைப்பேன். யாவது ஒரு குறை வராமல் ஆலயத்தை விட்டு போட்டு அசந்து வந்து நாளைய மேடையை அமர்ந்து இது வரைக்கும் பாதுகாத்து வருகிறேன். ஆகட்டும் ஐயா, போயியா சாமியை கூட்ட நல்லது கேட்டது கேட்ட எல்லா வரமும் கேட்ட, ஆனா எதுவும் படைக்கமா இல்லையே. படிக்கலாமா படிக்கலாமா? பிள்ளையார் வந்தா ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒரு கிழமை குறிக்கணும், இல்ல ஒரு மாசத்தை குறிக்கணும். மொத்தமா பாடுறான்னா அப்புறம் ஏன் நாளாயிரத்தி தான் சொல்லுவான். ஒரு கொள்ளு ஒரு கோல்கட்டை ஒரு அவகடலை ஒரு சுண்டல் ஒரு கருப்பம்புல் ஒரு பாயாசம் ஒரு பாயாசம்னா ஒரு ஆப்பு தான். எல்லாம் ஒன்னீசல் தான் சாப்பிடுறான். ஒன்னீசல் ஊத்தி சொல்லு. இது அழைத்து வைத்து பணத்தாயா? அது இல்லன்னா ஒரு கருப்பம்புல்லுடா. ஏன் சாமி 6 மாசமா மழை இல்லாத இருக்கு. இது எவன் உள்ள போய் நான் தரத்து கருப்பா மழை இல்லை என்று கவலைப்படாதே.
நேற்று ராத்திரி உன் மனைவி என்னிடம் வந்தாள். என்ன வந்து விரவைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி என்று உரைத்தாள். 3 ஏக்கர் கரும்பு போட்டு அதனால் 3 ஏக்கர் கரும்பை ஆள வைத்து அடியோட வெட்டி போட்டால் காயும். உன் மனைவி அடுப்பெருத்தால் ஓங்கி எரியும். உரம் வாங்கி போட்டவர் சொல்றாரு இவன் வெட்டி போட்டு காயத்தான் அடுப்பேறி ஒருத்தான் கொண்டு வந்து வாங்கின கடங்காரங்க சொல்றேன். படைப்பாயா படைக்க மாட்டாயா? படைக்கிற போ ஆகட்டும். போ போ கண்டாடிக்க மல்லமாடிக்க எல்லாம் வல்ல இறைவனாக வைக்கக்கூடிய திருமலையான் திரு அருளார் இந்த விழா குழுவினர் விருப்பத்தின்படி விருப்ப பிரகாரம் இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் இருக்கிறதே சக்தி புராணத்திலே ஒரு பகுதியாக வைக்கக்கூடிய கடல் கண்டா சூரன் வதை என்னும் கன்னிமார் மகத்துவம் என்ன நாடகம்? கடல் கண்டா சூரன் வதை என்னும் கன்னிமார் மகத்துவம். ஆமா, இந்த நாடகத்திற்கு கதாநாயகராக வைக்கக்கூடிய தேவலோகத்தில் ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய தேவேந்திரன் வருகின்றார். அவரை கொண்டு கதை